பீகார்ல தேர்தல் வரப்போகுது. அங்க அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வோட் சோரி அப்படிங்கிற பேர்ல ராகுல் பாஜக எலக்ஷன் கமிஷனோட சேர்ந்து செய்யக்கூடிய முறைகேடுகள ஒவ்வொரு நாளும் ஆதாரங்களுடன் வெளியிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாம இந்த வோட் சோரியை எதிர்த்து வோட் அதிகார் யாத்ரா ஒண்ண பீகார்ல அவர் நடத்தினாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல எப்படி 65 லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டு உரிமையை பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து பறிக்குது அப்படிங்கறத பற்றியும் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுது. இந்த சூழல்ல தான் இந்த எலெக்ஷன்ல தோத்துருவோம்னு பயந்து மோடி அரசாங்கம் ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேர்ல பீகார்ல இருக்கக்கூடிய 75 லட்சம் பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை லஞ்சம் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? தேர்தலுக்கு முன்னால இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி செப்டம்பர் 26ஆம் தேதி இதற்கான முதல் தவணை ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்கிறாரு. ஓட்டு திருட்டு அம்பலம் ஆயிடுச்சுன்னு இப்ப நேரடியா பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக. ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னா அதற்கு பின்னால எவ்வளவு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை திட்டம் மூலமாக ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமாக அந்த பெண்களுக்கு எப்படி பொருளாதார நிலையை, தற்சார்பு நிலையை முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் யோசிக்குது. ஆனா இதே ஸ்கீம காப்பி அடிச்சு மகாராஷ்டிரால தேர்தலுக்கு முன்னால அவசரமா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஓட்டுக்கு காசை கொடுத்து ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உடனே அந்த திட்டத்துல ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத வாபஸ் வாங்குச்சு அந்த அரசு. இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் அந்த உரிமை தொகைய சரியா நடைமுறைப்படுத்தல. நியாயமா அது போய் சேர வேண்டிய மக்களுக்கு போய் சேரல. அதுல ஏகப்பட்ட கோடிகள் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வெளியில வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இதே யுக்தியை பீகார்ல பயன்படுத்துறாங்க. பீகார் மக்கள் இதுக்கு மயங்குறாங்களா? இல்ல எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்களுடைய ஜனநாயக கடமைய, உரிமைய நாங்க விற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து